வினோத் அவர்கள் சதுரங்க வேட்டை, திறனதிகாரம் ஒன்று, வலிமை துணிவு அப்படின்னு மிகவும் தரமான படங்களை கொடுத்து அசத்தியவர். நம்ம விஜய் சாருடைய கடைசி படத்தை யார் இயக்க போறா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல தன்னுடைய கதையின் மூலம் விஜய் சாரை அசத்தி அவருடைய 69வது படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு. படத்திற்கான படப்பிடிப்பு சூடுபிடிக்க நடந்துட்டு இருக்கு. இந்த பட வேலைகளை வேகமாக முடித்து முழுநேர அரசியல்ல ஈடுபட இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய ஜனநாயகன் பட ரிலீஸ் செய்தி குறித்து போஸ்டருடன் அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. விஜய் சாருடைய கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே வெளியாக இருக்கா. இந்த அறிவிப்பு போஸ்டருடன் வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தளபதி பொங்கலை கொண்டாட ரெடியாக இருங்க அப்படின்னு படக்குழுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை படத்திற்கு அந்த விஷயமுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துடைய சேட்டிலைட் உரிமை ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கா. அந்த தொகை என்ன அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான அனைத்து படங்களை விட இந்த படத்துடைய உரிமை அதிகமாக விற்கப்பட்டுள்ளதால தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. இந்த விஷயமுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.